வயசான கட்ட இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். எனக்கு சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால்னு எல்லா வியாதியும் இருக்கு. நான் எதுக்கு காலம் போன காலத்துல அரசாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டபடி அநியாய பழியெல்லாம் தாங்க போறேன்? எல்லாத்துக்கும் காரணம் என் மருமையே. குடிக்க காசு கேட்டதுக்கு நான் கொடுக்க மாட்டோம்ட்டேன். அதனால இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பாரு போல் இருக்கு. இப்ப என் மக வந்து சொல்லையிலதான் எனக்கே விளங்குது. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சாரு. என்ன பழி வாங்க என் மருமையும் போட்ட திட்டம். என்னம்மா ஆளுக்கால டிராமா பண்றீங்களா? சார், எங்க அம்மா சொல்றது உண்மைதான் சார். கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவர் கூட என்னால வாழ முடியல. பொழுதன்னைக்கும் குடின்னு கண்ட பொம்பளைங்களோடையும் சேர்ந்து சுத்துறது, குடிச்சிட்டு வீட்டுல வந்து என்னை போட்டு அடிக்கிறது, வீட்டுல உள்ள நகை பணம்னு எல்லாத்தையும் கடத்திட்டு போறதுன்னு பயங்கரமான வேலையெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கா சார். இன்னைக்கு எங்க மேல உள்ள கோவத்துல அந்த மரத்தை வெட்டினதே என் புருஷன் தான். மற்றபடி அந்த மரத்தை வெட்டினதுக்கும் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என் புருஷன் இப்ப கூட கட்டாந்தரையில ஒளிஞ்சிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க அவனை பிடிச்சிங்கன்னா தான் சார் சரியா இருக்கும். எங்க அம்மா அப்பாவி, அதை விட்டுருங்க சார். ஓஹோ, பொம்பளைங்களை அடிக்கிறதுன்னு அராஜகம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கானா? அவ்வளோ பெரிய சண்டையராவன் எங்கே இருக்கான்? தாலே போய் இழுத்துட்டு வாங்க முதல்ல. உள்ளதான் சார் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இருங்க, நான் போய் இழுத்துட்டு வரேன். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கும் நல்ல மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, அதுக்கு நான் பண்ணக்காதிரி மாதிரி 24 மணி நேரமும் கடந்து சமைக்க வேண்டியது. இது ஒண்ணுதான் அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அந்த கிழவி இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, சொகத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, சோத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. நல்ல 3 வேளையும் படிச்சு கொட்டுனா திண்டுடு தெரியறதுக்கு மட்டும் இந்த வீட்டுல ஆள் இருக்கு. எங்களுக்கு ஒரு உதவினா அதை செய்யறதுக்கு இந்த வீட்டுல நாதி இல்ல. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? டீயா, காஃபியா, மோரா, கூல் ட்ரிங்க்ஸா? என்னாச்சு சௌமியா? ஏன் பாத்திரத்தெல்லாம் உடைச்சிட்டு இருக்க? பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைக்கணும்னு வேண்டுதல், அதனாலதான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். வரீங்களா நீங்களும் சேர்ந்து உடைக்கிறதுக்கு? என்னாச்சு சௌமியா? எதுக்கு இவ்வளவு கோவம்? உங்க அம்மா கிட்ட போய் நான் அங்க கேட்டேன். என் புருஷன் ஷோரூம் வைக்க போறாரு, என் புருஷன் தொழில் பண்ண போறாரு, நீங்க காசு கொடுங்கன்னு. அவங்களா தானே வழியில வந்து சொன்னாங்க. இப்ப இத்தனை நாளாயும் மாமா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னவங்க சொன்னாங்களா? இல்ல நீங்களாவது போய் கேட்டீங்களா? அதான் நீ அம்மா கிட்ட பேசிருக்கீல்ல சௌமியா. எல்லாரும் போய் பேசி என்ன ஆக போகுது? அம்மா கேட்டு சொல்லுவாங்க, விடு. அப்படித்தாங்க நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்லி 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த நியூஸுமே காணுமே. உங்களுக்கு ஷோரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட்டு கொடுக்கவும் மனசில்ல, விட்டுட்டு வரவும் மனசில்ல. அப்ப நீங்களாவது அதுக்கான ரிஸ்க் எடுக்கணும். எதுவுமே பண்ண மாட்டேன், பிடிச்சி வச்ச பிள்ளையாரட்டமா இருப்பேன்னா என்ன தாங்க பண்றது? நான் ஒருத்தி பொம்பளை இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் போய் மொத்தமா பேச முடியாதுல்ல. அதான் நீ பேசியிருக்க, கொஞ்சம் டைம் கொடுப்போம். உங்க அம்மாவுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம், ஆனா ஷோரூம் காரை நமக்கு கொடுத்த டைம் 2 நாள் தானங்க. அந்த 2 நாளுக்குள்ள நம்ம அட்வான்ஸ் பணம் ஒரு 5 லட்சமாவது கொடுத்தாகணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னா எதுவுமே பண்ணாம இருக்கீங்க. நான் ஒரு ஆளு கடந்துகிட்டு என்னங்க பண்ண முடியும்? உங்களுக்கு அந்த ஷோரூம் வேணுமா வேணாமா? இல்லைன்னா சொல்லுங்க, வேற யார்ட்டையாவது கொடுத்துடலாம். சௌமியா, உன்னை விட எனக்கு அந்த ஷோரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கண்டிப்பா வாங்கியே தீரணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். நீ ஏன் போட்டு குழப்பிக்கிற? நான் ஒன்றும் குழப்பிட்டு இருக்கலங்க, பயந்துட்டு தான் இருக்கேன். நமக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்க போகுது, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்க போகுது. நம்மளோட எதிர்காலம் வேற லெவலில் மாற போகிறதுக்கு அந்த ஷோரூம் எவ்வளோ பெரிய இது தெரியுமா? அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, எங்கேயும் விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு நான் கடந்து பதறிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதை நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணணுங்கிற? 5 லட்சமாவது அட்வான்ஸ் கொடுக்கணுங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கிட்டாவது பரட்டி கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு நம்ம அத்தைக்கிட்ட தானங்க கேட்டாகணும். மாமா அந்த வீட்டை நம்ம பேருக்கு எழுதி கொடுத்தாதான் லோன் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நான் மட்டுமே பேசிட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது. நீங்களும் போய் மாமா கிட்ட பேசுங்க, அப்போதான் 2ல் 1 தெரியும். சரி சௌமியா, நான் பேசுகிறேன். எப்போ பேச போறீங்க? இல்லை எப்போ பேச போறீங்கன்னு கேட்குறேன். நமக்கு டைம் இருக்கா பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கிறதுக்கு? இப்போ நம்ம என்னங்க கேட்குறோம்? இந்த வீடு என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தான் வரப்போகுது, அதை முன்னாடியே எழுதி கேட்குறோம், அவ்வளோதானே. இதை நீங்கள் போய் கேட்குறபடி கேட்டால் கண்டிப்பாக மாமா எழுதி கொடுப்பாங்கங்க. உங்களுக்கு கடை வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க பார்த்துக்கிறேன்னு எங்கே போறீங்க? அப்பா கிட்ட தானே பேச சொல்ற, நான் போய் பேசி பார்க்குறேன். இப்போவே பேச போறீங்களாங்க? ஆமாம் சௌமியா. சரிங்க, பார்த்து பதனமாக எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லுங்க. மாமா ஏதாவது முன்ன பின்ன பேசினா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் சத்தம் போட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசானா இப்போ காரியம் தானே பெருசு. கொஞ்சம் பொறுமையா என்ன? சரி.
அப்பாடா, ஒரு வழியா அதை சொல்லி இதை சொல்லி இந்த மனுஷனை அனுப்பி வச்சாச்சு. அங்க என்ன பூகம்பம் வெடிக்க போகுதோ தெரியலையே. டவுனுக்குள்ள மெயின் ரோட்ல எவ்வளோ பெரிய ஷோரூம், அவ்வளோ பெரிய ஷோரூமுக்கு நான் ஓனரா போய் உட்காந்தேன்னா ஐயோ, நினைச்சு பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் சீக்கிரமே நடந்து அவ்வளோ பெரிய கடைக்கு நான் ஓனர் ஆயிட்டேன்னா இந்த 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஓனரா கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டு கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருவேன். லைஃப் செட்டில்டா சாமி. ஆனா இந்த ஆளு என்ன பண்ணி வைக்கிறானோ தெரியலையே. நீங்க எங்க போறீங்க? ஆணி கொடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. என்ன மருதாயி, அடுப்படிக்கு இளவரசி மாதிரி 24 மணி நேரமா அந்த அடுப்படிக்குள்ளேயே குடஞ்சுக்கிட்டு கிடப்ப, கூப்பிட்டா கூட வரமாட்டேன். இப்போ என்ன பெட்டை விட்டு எந்திரிக்காம இருக்கியே என்ன? சுகரு கூடி இருக்குல்ல, அதான் காலு கையெல்லாம் சோர்ந்து வருது. வேலை வெட்டி கூட ஒன்றும் பார்க்க முடியல, இங்கிட்டு கிடக்கிறது அங்கிட்டு எடுத்து வைக்க முடியல. ஏன்டா இந்த வேலையை பார்க்கணும்னு வருதுங்க, சுத்தமாக முடியலை. ஏன் மருதாயி, சோத்தை திங்காதன்னா எங்க கேக்குற நீ? இது சப்பாத்தி பாத்தியை போட்டு சாப்பிட்டுக்கறலாம்ல. சோத்த 3 வேளையும் திண்டுதான் சுகர் கூடுது இல்லம்மா. ஏமா இப்படி இருக்க? உன் உடம்ப நீ தானே கவனிச்சுக்கிறன்னு. எனக்கு மட்டும் ஆசை அங்கே உடம்ப பார்க்கக்கூடாதுன்னு. என்ன பண்ணி தொலைய? 4 பேர் இருக்கோம், அதில் கூட கொஞ்சம் மிஞ்சிருச்சுன்னா எதுக்கு அதை தூக்கி கீழே ஊற்றுவானே, நம்ம வலிச்சு வாயில் போடுவோமேனு போட்டுறதுதான். இந்த ரொட்டி கிட்டியெல்லாம் தட்டி திங்கிறதுக்கு நேரமும் இல்லை, தெம்பும் இல்லை. வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு வந்தோன்னா அசதியாக இருக்குது. யாராவது 2 கஞ்சி அள்ளி கொடுத்தா போட்டு கடிச்சிட்டு பேசாமல் இருப்போம்னு வருது. ஆனால் நமக்குத்தான் அந்த குடுப்பனை இல்லையே. அதான் தெரியுதுல்ல. ஆனாலும் நீ மருமகளை தூக்கி தலையில வைக்கிறத விட மாட்டேங்கிற. சரி, காலை கொடு, லேசா அமைக்க விடுறேன். கையில ஏதாவது தேய்ச்சி விடவா? ஐயோ, காலெல்லாம் ஒன்றும் பிடிக்க வேணாம், பேசாமல் இருங்க. இருக்கட்டும் மருதாயி, எனக்கு ஒண்ணுன்னா நீ விழுந்து விழுந்து பாக்குற, உனக்கு ஒண்ணுன்னா யாரு பாப்பா? நான் தானே பாக்கணும். காலை பிடிச்சி விடுறேன், கொடு. ஐயோ, என்னத்துக்கு பாவம், நீங்களே முடியாத மனுஷன். விடுங்க, நான் அப்புறமே தைலத்தை தேய்ச்சிக்கிறேன். அட குடுறீங்கிறேன். லேசா பாதத்தை பிடிச்சி விட்டா கொஞ்சம் வலி குறையும். இப்படி அடுப்படியில் நின்றுக்கிட்டே சமைக்கிறீல, அதனால கூட பாத வலி வரும். சுகரும் கூடி இருக்குங்கிற, அதையும் போய் பார்க்கணும்லம்மா. கொஞ்சம் சாப்பாடையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மாத்திரையும் போட்டுக்க. அப்புறம் நம்மளை பார்க்க யார் இருக்கா? வயசான காலத்தில் நம்ம தாண்டி ஒருத்தருக்கு பார்த்து அனுசரணையாக இருந்துக்கறன. நீ இப்படி உடம்புல சுகரை ஏற்றி வச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்தா யாரு பார்க்கறது, யாரு தூக்குறது? போது ரசேந்திரப்பா, விடுங்க. அட இரு மருதாயி, இரு, லேசா பிடிச்சி விடுறேன். இருக்கட்டும் ரசேந்திரப்பா, விடுங்க, சங்கட்டமா இருக்கு. விடுங்க, நான் தைலம் தேய்ச்சிக்கிறேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டு. அப்பா, அம்மா, வாப்பா ரசேந்திரா. வாப்பா, எதுவும் சாப்பிட்றியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்பா இந்த ரூம்ல தான் இருக்கேன்னு எட்டி பார்த்தே நீ 3 மாசம் ஆச்சுப்பா. என்ன திடீர்னு ரூமு பக்கம்? ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை பார்க்காம அப்ப நான் யாரப்பா பார்க்க போறேன்? சும்மா யதார்த்தமா சொன்னப்பா. சொல்லு, என்ன விஷயம்? ரூம் வரைக்கும் வந்திருக்க? சும்மா தான்ப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ரசேந்திரா, கொஞ்சம் காலு வலியா இருக்கேன்னு வந்து உட்காந்துட்டப்பா. ஒரு 1/4 மணி நேரம் இருந்துட்டு அப்புறமே போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். சௌமியாவை எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிடு. அம்மா, உங்களுக்கு முடியலைன்னு தெரிஞ்சு ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? முடியலைன்னா சௌமியா கிட்ட சொல்லிட்டு அவ பார்த்துப்பாள்ல. இல்லைப்பா, பாவம் ஆஃபீஸுக்கு போகிற புள்ள. அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் வந்து பார்க்க முடியாதுல்ல. இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். சௌமியா ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாமா. சாப்பாடு வைக்க போறான்னு நினைக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் இருக்கிற அன்னைக்கு உன் பொண்டாட்டி சமைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைடா ராசேந்திரா. அதை நீ தான் சொல்லணும். வேலை இருக்கிறப்ப வேலைக்கு போ, வீட்டில் இருக்கிறப்ப வீட்டு வேலையை பாரு, ரெஸ்ட் எடுக்கையில ரெஸ்ட் எடுன்னு நம்ம சொல்லித்தானே வைக்கணும். அப்புறம் வயசானவங்களை கலந்து பார்க்கறது, அதெல்லாம் சௌமியா சொன்னா கேட்டு பாப்பா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுனால தானே சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்குன்னு இந்த குடும்பத்துல பொறுப்பு இருக்குல்லப்பா. ஓ அப்படியாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப பொறுப்பான பொம்பளை தான். எனக்கு தாப்பா இம்புட்டு நாளும் தெரியாம போயிருச்சு. எங்க சும்மா இருங்க. என்ன மருதாயி சொல்லிவிட்டேன்? அவன் பொண்டாட்டி பொறுப்பான பொம்பளைன்னு தானே சொல்றேன். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் சாமி, வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா போதும். அப்பா அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா முக்கியமான விஷயம்ங்கிற, ஆனா எங்க கிட்ட பேசணுங்கிறிய? எங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசுற அளவுக்கு என்ன இருக்க போகுது? என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் யதார்த்தமா சொன்னப்பா. நீ வந்த விஷயத்த சொல்லு, என்ன விவகாரம்? இல்லப்பா, கொஞ்ச நாளா வேலை இல்லாம வீட்டில தான் இருக்கேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சௌமியாவோட ஃப்ரெண்டு ஷோரூம் வச்சிருக்கிறதா சொன்னான். அவங்க அதை வித்துட்டு ஃபாரின்ல செட்டில் ஆக போறாங்களாம். அந்த ஷோரூமை நான் வாங்கி ரன் பண்ணலான்னு பாக்குறேன்ப்பா. நீங்க அதுக்கு என்னப்பா சொல்றீங்க? அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாப்பா, ஏதோ ஷோரூமு அப்படி இப்படின்னு.
அதெல்லாம் நமக்கு தெரியாத விவகாரம். அதுல எதுக்குப்பா ரசேந்திரா தேவையில்லாம தலையை கொடுக்கணும்? தெரிஞ்ச தொழிலை பண்ணியே மாண்டவன் பல பேர் இருக்கேன். தெரியாத தொழிலை கையில் எடுத்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? தெரிஞ்ச தொழில் எதையாவது பார்க்கலாம்ல. இது பெரிய முதல், பெரிய வேலை, பெரிய இடம். அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ஜம்மி. ஏதாவது தெரிஞ்சதா பாரு. எந்த தொழிலுமே யாரும் முதன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றதில்ல. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தானேப்பா பண்றாங்க. ஷோரூமை பெரிய லெவல்ல இருக்கு. அதுவும் நல்ல மெயின் ரோட்ல மெயினான இடமா இருக்குப்பா. சொந்த கடை. அதனால கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கு. நான் பண்ணிடுவேன்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ, மெயின் ரோட்ல சொந்த கடையா? ஆமாப்பா, மெயின் ரோட்ல நல்ல மெயினான கடை. அதுலேயும் சொந்த கடைங்கிறதுனால நாளை பின்ன வாடகைக்கு கொடுக்கறதுனா கூட 35-40க்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம்ப்பா. சரி, ஆனால் அதுக்கு மொத்த ரேட்டு எம்பிட்டு சொல்கிறாங்க? அப்பா, கடையோட ரேட்டு அப்புறம் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எப்படியும் 1 கோடிக்கு வந்துடும் நினைக்கிறேன்ப்பா. சௌமியா பார்த்து பேசி 10 ரூபா குறைச்சி 90க்கும் முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கான். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? அப்போ கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபான்னு சொல்கிற, அப்படித்தானே? அதுக்கு இடையில நீ மேற்கொண்டு சாமான் இறக்குறது, டெக்கரேஷன் பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஏதாவது இழுத்தாலும் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து 1 ரூபா வந்துடும்னு சொல்லு. அப்போ 1 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த ஷோரூமை வாங்க போகிற, அதானப்பா? என்னப்பா வாங்க போகிறேன்னு தனியாக சொல்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்காக வாங்க போகிறோம்ப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தானேப்பா வாங்கணும். ஏப்பா, உன் பொண்டாட்டியோட சம்பாத்தியம் மாதம் 5 லட்சம் வாங்கினாலும் அது அவள் ஆடம்பர செலவுக்கும் அவள் மேக்கப் திங்ஸ் வாங்குறதுக்குமே சரியாக இருக்குது. உனக்கு சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்கிற. வயசான காலத்தில் எங்களாலையும் எதையும் கொடுத்து உதவ முடியாது. அப்படி இருக்கையில் நீ எதை வச்சுடா இம்புட்டு காசை ரெடி பண்ணுவ? எப்படா அந்த ஷோரூமை வாங்குவ? எதுக்குடா தேவையில்லாத வேலை? ஏதோ நம்மளால் முடிஞ்சதை எடுத்து செஞ்சு முன்னேறலாம்ல. அம்மா, அப்பாட்ட சொன்னீங்கல்லம்மா. என்ன சொல்லணும்? இல்லைப்பா, வீடு என் பேரில் இல்லை, உங்கள் பேரில் தானேப்பா இருக்குது. வயசானவங்க காலத்தில் உங்கள் பேரில் லோன் தரமாட்டாங்க. அதனால் என் பேரில் லோனை வாங்கிக்கிட்டு நான் மெதுவாக கட்டிக்கலாம்லப்பா. லோனுக்கு நம்ம ஷோரூம் வாங்கலாம்லப்பா. இந்த மாதிரி கடை வந்திருக்கு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாலும் என்கிட்ட வந்து கேட்காம உன் பொண்டாட்டி முடிவு எடுப்பா. அதை வந்து நீ என்கிட்ட முடிவு எடுத்துட்டு சொன்னா நான் எப்பறம் அதுக்கு ஒத்துக்கிற முடியும்? இந்த வீட்டுக்கு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன், என்ன கனவாடு விட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ 4 செவத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சுட்டா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு ஆடுவோம்னு நினைச்சுக்கிட்டியோ? ராசேந்திரப்பா, அப்பா இங்க பாரு, உன் பொண்டாட்டி கேட்டோம்னு அன்னைக்கே மருதாகி என்கிட்ட வந்து சொல்லிட்டா. என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது ராசேந்திரா. உன்னால முடிஞ்சா உன் சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்க. இந்த வீட்டை எழுதி கொடு, வாசலை எழுதி கொடுன்னு கேட்குற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்கிற கூடாது, புரிஞ்சதா? அத்தை, என்கிட்ட நீங்க சொன்னது வேற மாதிரியும் இப்ப மாமா உங்க பிள்ளைகிட்ட சொல்றது வேற மாதிரியும் இருக்கு. எல்லாத்தையும் நான் நின்று கேட்டுக்கிட்டு தான் அத்தை இருக்கேன். என்ன இதெல்லாம்? இதுக்கு தான் இவ்வளோ நாளும் டைம் கொடுன்னு டைம் கேட்டுட்டு இருந்தீங்களா? சௌமியா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ போ முதல்ல. ஏங்க, நானும் உங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு பணம் கொடுங்க, என் புருஷன் தொழில் ஆரம்பிக்க போறாருன்னு கேட்டேன். அவங்க தான் வாண்டடா வந்து நான் தரேன்னு எங்க அம்மா வந்த அன்னைக்கு சொன்னாங்க. அதனால தான் நானும் சரி ஷோரூமை பத்தி பேசலான்னு நான் பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டு அதுக்காக முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துக்கு வரும்போது இவங்க இப்படி பண்ணனா என்னங்க அர்த்தம்? 1000 இருந்தாலும் இந்த வீடு கடைசி காலத்துல அவங்க தூக்கிக்கிட்ட போறாங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீடு உங்களுக்கு தானே. அதை முன்னாடியே எழுதி கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்போ இதுக்கு வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா? ஆமான்னு சொன்னா என்னப்பா பண்ண போற? இல்ல என்ன பண்ண போற? உன்னால என்ன செய்ய முடியும்? அப்பா, வேற எதுவும் பிளான்னா எனக்கு ஒன்றும் புரியல. வேற என்ன பிளான் இருக்க போது? எல்லாம் உங்க தங்கச்சி அதான் அந்த அன்னைக்கிளிக்கு எழுதி கொடுக்கலான்னு பிளான்ல இருப்பாங்களோ என்னவோ, யாருக்கு தெரியும்? அதுக்காக தானே இவ்வளவு தூரம் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையும் நான் தானே பெத்தேன், அதுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்ல? அப்பா பாத்தீங்களாங்க, நான் நினைச்சது மாதிரி ஆயிருச்சு பாத்தீங்களா? ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், எல்லாமே உனக்கு தானே சொல்லிட்டு இன்னைக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்கும்போது அன்னைக்கிலேயே இழுக்கிறாங்க. அப்ப என்னங்க அர்த்தம்? இவ்வளவு நாளும் இந்த வீட்டுல சரி பாதி பங்கு அன்னைக்கிளிக்கு கொடுக்கணுங்கிறதுல இவங்க உறுதியா இருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அவங்க அம்மா அப்பாவோட நாடகம் என்னன்னு? இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அவங்க அம்மா அப்பாவோட நாடகம் என்னன்னு? என்னப்பா இதெல்லாம்? என் வீட்டுல எப்படிப்பா அன்னைக்கிளி உரிமை கொண்டாட முடியும்? அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி போயிட்டால. ராசேந்திரா, என்னைய பேச வைக்காத.
கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளைய கரையேத்துறது எம்புட்டு கஷ்டம்னு உனக்கு தெரியுமாடா? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பார்த்து பூ வச்சு நிச்சயம் பண்ணி நகை நட்டெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சிருந்து நாளைக்கு கல்யாணம் இருந்தா இன்னைக்கு நகை நட்டை தூக்கிட்டு போய் இந்த புள்ள கழுத்துல போட்டு கல்யாணம் பண்ணி இவளைத்தான் லவ் பண்றேன்னு கூட்டிட்டு வந்து நின்றியே, என்ன சிங்காரிச்சு மூக்கறுத்து ஊருக்கு ஆளுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினியே, அதெல்லாம் மறந்துட்டியோ? என்ன மாமா, எப்பவும் நடந்ததெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா? சொல்லி காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தா சொல்லித்தரப்பா காட்டணும். வீட்டுல நிச்சயமாகி நாளைக்கு தாலி எடுத்து கட்ட போற அந்த பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம உடனே ஓடி வந்து ஏங்கலத்துல தாலியை கட்டுன்னு வீட்டுல இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு வர சொல்லி தாலியை கட்டி வாங்கிக்கிட்டியே, அன்னைக்கு தெரிய வேணா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு. அறிவில்லாம வந்து வீட்டை கொடு வாசலை கொடுன்னு கேக்குற, வெக்கமா இல்லடா உனக்கு? அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்க தான் எதுவும் செய்யலையா, இல்ல நான் எதுவும் செய்யலையா? ஏதோ எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுறீங்க. அண்ணனம்டா, என்ன பண்ணனா, வீட்டுக்கு போற நேரம் வர்ற நேரம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு தீமண்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருப்பியா? காது குத்துக்கு ஒரு 2 பவன் சங்கிலி போட்டிருக்க, சடங்குக்கு ஆளுக்கு 1.5 பவன் 2 பவனும் என்னமோ சங்கிலி போட்டிருக்க. அம்பிட்டு தானே செஞ்ச. இது வரைக்கும் அதுக்குன்னு வேற என்னடா செஞ்சிருக்க? ஊர்ல உள்ளவன்லாம் செஞ்ச செய்முறையெல்லாம் அன்னைக்கிளிக்கு செஞ்சு பார்க்கணும்னா இந்த வீட்டை எழுதி வச்சாலும் தகுமா? அப்போ இந்த வீடு அன்னைக்கிளிக்கு தான் சொல்றீங்களா? அன்னைக்கிளிக்குத்தான் இந்த வீடு முழுசும்னு நான் சொல்லல, ஏதோ அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்ல தானே சொல்றேன். அவ மகளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா, இந்த வயசுல அவளுக்கு போய் செய்யணும்னு துடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன மாமா செய்ய போறீங்க? ஆமா, நான் உன்கிட்ட பேசல, என் பிள்ளைகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்லிக்கிறேன், அவன் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ பேசாம இரு. அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதே. இந்த குடும்பத்துல நான் வாக்கப்பட்டு வந்திருக்கேன், இவருக்கு நான் பொண்டாட்டி. இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் அதுக்கு சரிக்கு சமமா உரிமை எடுத்து கேட்க வேண்டியதும் பேச வேண்டியதும் என்னோட கடமை. நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? என் புருஷனுக்கு ஒண்ணுனா நான் கேட்க தான் செய்வேன். இதோட சேர்ந்து பாதிக்கப்பட போறது நானும் என் பிள்ளைங்களும் தானே. நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தா யாரு பொறுப்பாவா? நான் கேட்க வேண்டியதை கேட்க தான் செய்வேன். பதில் செய்ய வேண்டியது உங்களோட கடமை. ராசேந்திரா, பொறுமையா இருடா. நான் அப்பாட்ட என்னன்னு பெருமையா பேசுறேன். இதுக்கு மேல நீங்க பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அதான் அப்பாவே எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டாரே. பாருப்பா, உன் பொண்டாட்டி எனக்கு 2 லட்சம் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு, என்னால பட்டிக்காட்டுல வாழ முடியாது, டவுன்ல தான் இருப்போம்னு சொல்லவும் என் முட்டு நிலம் சொத்து சோகம் அத்தனையும் கிராமத்துல வித்துப்புட்டு உங்களுக்காக பங்களா மாதிரி வீட்டை கட்டி இங்கனக்குள்ள இடத்த வாங்கி எம்புட்டு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு சொகுசா வந்து உட்கார்ந்துக்கிட்டு வீட்டை எழுதி கொடுனா எழுதி கொடுத்துட்டு பேசாம போயிருவாங்களா? அப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை யாரடா செய்யறது? அவளுக்குன்னு ஏதாவது ஒண்ணு பார்க்கணும்ல. அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கப்புறம் தான் நான் எழுதி கொடுக்க முடியும். அது வரைக்கும் என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்போ அன்னைக்கிளி சொன்னாதான் எழுதி கொடுப்பேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அந்த பிள்ளைக்கு இதுவரை எதுவும் செய்யாத காரணத்தினால அதுக்கு ஏதாவது ஒரு பங்கை கொடுத்துப்புட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை எழுதித்தாரு. உங்களுக்கு என்ன வசதின்னு நீங்க பாத்துக்கிறங்க. அப்பா, இந்த ஒத்த வீட்டுல அன்னைக்கிளிக்கு என்னப்பா பங்கு கொடுக்க சொல்றீங்க? ஒத்த வீடா இருந்தாலும் என் உசுரை பூரா உறிஞ்சி கட்டின வீடுடா. ஏதோ உங்க அம்மாட்ட 30-40 பவன் நகை இருந்துச்சு, ஏதோ ஒரு நிலம்பழம் இருந்துச்சு, அதை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தோம். இந்த வீட்டை நீ வச்சுக்கடான்னு சொன்னா சரின்னு சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு நகை நட்டும் போடல, இளம்பழமும் கொடுக்கல, ஒரு மாடு கண்டும் கொடுக்கல, எதுவுமே பண்ணாம இந்தாடா பயிலேன்னு அந்த பொண்ணை மட்டும் பிடிச்சி கட்டிட்டு போக வச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனுஷன் ராணி மாதிரி வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யறது இல்லையா? உனக்கு மட்டுமே எல்லாம்னா எப்படிடா கதையாக? அன்னைக்கிலேயே மிஞ்சி இந்த வீட்டுல ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாது. அல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறங்க. ஆமா, அதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் சொல்லாத குறையா சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு மேல எதுக்குங்க நின்னுகிட்டு? அவங்க எல்லாத்தையும் அன்னைக்கிளிக்கு கொடுத்து அவளே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கட்டும். இதுக்கு மேல இந்த வீட்டுல நமக்கு என்ன வேலை? வாங்க முதல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம். சௌமியா, இதுக்குதான் நான் ஆசைப்பட்டீங்க. நானும் என் புருஷன் பிள்ளையெல்லாம் எங்கிட்ட ரோட்ல கடந்து கஷ்டப்படணும். நீங்க உங்க மக மருமையை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இந்த வீட்டுல வச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும். அதானே உங்க ஆசை. இனிமே உங்க ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. எங்களுக்கு ஷோரூமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நானும் என் புருஷனும் எங்கேயோ போய் என்னவோ பண்ணி எப்படியோ பொழைச்சுக்கிறோம். ஏங்க வாங்க முதல்ல. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஐயோ சௌமியா,